ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 12/1/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை பிரதமை திதி மாலை 4:40 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை த்விதியை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்திராடம் நட்சத்திரம் மாலை 5:44 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து திருவோணம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. மாலை 5:44 வரை, அதாவது உத்திராடம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு ஹர்ஷனம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கா. கரணம் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா. இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே இஷ்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா. இஷ்டின்னு சொன்னால் யாகாதி கிரியைகளை செய்து வருபவர்களுக்கு ஒரு ஏற்ற நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது. இதுபோக இன்றைய தினம் கூடாரை வள்ளி அப்படிங்கிறதையும் பஞ்சாங்கத்தில் கொடுத்துருப்பா. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு சொல்லி ஆண்டாள் நாச்சியார் பாடிய அந்த 27வது பாடலாக திருப்பாவையில் அமைந்திருக்கிறது அல்லவா. அதனை முன்னிட்டு இன்றைய தினம் அருகிலுள்ள ஆலயங்களிலே ஆண்டாள் நாச்சியாருக்கு விசேஷமான பூஜைகளை செய்வார்கள். நாம் அனைவரும் சென்று தரிசிக்க வேண்டும் என்பதே அடியனுடைய பிரார்த்தனை. இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சந்திர தரிசனம் என்றும் கொடுத்திருப்பார்கள். ஆக இன்றைய தினம் மாலை பொழுதிலே சந்திரனை தரிசிப்பதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காகவும் நினைவூட்டுகிறோம். இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே புஷ்ய சுத்த பிரதமை என்று கொடுத்திருப்பார்கள். அதாவது சாந்திரமான மாதங்களிலே அந்த புஷ்ய மாதத்தினுடைய முதல் நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது என்பதுதான் அதற்கான பொருள். இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 7:30 முதல் 8:30 வரை நல்ல நேரம். மதியம் 1:30 முதல் 2:30 வரை நல்ல நேரமே. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா பாஸ்கர் சேதுபதி அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நல்ல நேரத்தை எப்படி கணக்கிடுவது அப்படின்னு கேட்டிருக்கார். அதாவது அவர் கொஞ்சம் விரிவாகவே எழுதியிருக்கார். எப்படி கேட்டிருக்காருன்னு பார்த்தோம்னா காலண்டரில் ஒரு நேரம் நல்ல நேரம் சொல்லி குறிப்பிட்டிருக்கா. அதே மாதிரி கௌரி பஞ்சாங்கத்தில் ஒரு நேரத்தை நல்ல நேரம் என்று கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில பேர் அந்த ஹோரையை பார்க்கும்போது ஹோரையில் ஒரு நேரம் அப்படிங்கிறது ஒரு சுப ஹோரை, ஒரு குரு ஹோரை, சுக்கிர ஹோரையெல்லாம் எடுத்துக்கும் பொழுது அதில் ஒரு சுப ஹோரைகள் அப்படின்னு சொல்லிலாம் கொடுத்துருக்கா. அதே நேரத்தில் ராகு காலம் யமகண்டம்லாம் கூட கிராஸ் ஆகுது. இந்த மாதிரி இருந்தால் நாங்கள் எப்படி சார் நல்ல நேரத்தை அறிந்து கொள்வது, இதை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார். நாம் இதை பற்றி ஏற்கனவே விவாதித்திருக்கிறோம். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை நினைவூட்டலுக்காக பேசலாம். அதாவது அவருடைய கேள்வியில் ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கார். நம்மளே இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா புதன்கிழமையிலே காலையில் 7:30 கௌரி பஞ்சாங்கத்தில் பார்த்தோம்னா தனம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா. ஆனால் அதே நேரத்தில் யமகண்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வர்றது. அதே மாதிரி வியாழக்கிழமை நாளில் பார்த்தோம்னா காலையில் 6 to 7 குரு ஹோரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கா. அது ஒரு சுப ஹோரை தானே. 6 to 7 குரு ஹோரைன்னு கொடுத்துருக்கா. ஆனால் அதே நேரத்தில் 6-7 யமகண்டம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் கொடுத்துருக்காளே. இப்படி இருக்கும் பொழுது ஒரு யமகண்ட நேரத்தில் போய் எப்படி ஒரு நல்ல விஷயத்தை செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் அந்த நேயருடைய சந்தேகம் மட்டுமல்ல, நம்மில் பலருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகம். இதை நம்ம கொஞ்சம் விரிவாகவே பார்த்துடலாமே. இந்த நல்ல நேரத்தை கணக்கிடுவது என்பது கால தேச வர்த்தமானத்தின் அடிப்படையில் அந்தந்த ஊருக்கு ஏற்றவாறு மாறுபடும். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு சம்பிரதாயம் அப்படிங்கிறது இருக்கும். உதாரணத்திற்கு இப்போ நம்ம இந்த யமகண்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டா கூட இந்த யமகண்டத்திற்கு நாம் தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் அதற்கான அந்த முக்கியத்துவம் அப்படிங்கிறத கொடுக்குறோம். கொஞ்சம் நார்த் இந்தியா பக்கம்லாம் போயிட்டோம்னா, நார்த் இந்தியான்னு இல்லை, நம்ம இங்கே தமிழ்நாட்டை தாண்டி ஆந்திராவில் கொஞ்சம் வடக்கு பக்கம் அப்படின்னு நம்ம போயிட்டோம்னாலே ஆந்திராவில் இந்த தமிழ்நாட்டை ஒட்டிய இந்த திருப்பதி, இந்த நெல்லூர், இந்த பகுதி சித்தூர் இதெல்லாம் தாண்டி இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டோம்னாலே அவர்கள் யாருமே இந்த யமகண்டத்தை பிரதானமாக கருதுவதே இல்லை. அவர்களுக்கு யமகண்டம் அப்படிங்கிற ஒரு விஷயமே அவங்களுக்கு முக்கியத்துவம் அவர்கள் தருவதில்லை. அவர்களை பொறுத்தவரை ஆந்திரா சம்பிரதாயமாகட்டும், கர்நாடக சம்பிரதாயமாகட்டும் அல்லது வட இந்தியர்களாகட்டும் இவர்கள்லாம் பிரதானமாக அந்த கௌரி பஞ்சாங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துக்கிறா. அந்த கௌரியை பேஸ் பண்ணி பண்ணுறா. அது ஏன்னா அவங்களுக்கு கௌரி பூஜை என்பது மிகவும் முக்கியம். அந்த தட்சிணாயன காலத்தில் பார்த்தோம்னாலே
எல்லா வளர்பிறை திருத்தியை நாட்களிலேயுமே அந்த கௌரி பூஜை அப்படிங்கிறத கொடுத்துருப்பா. ஸ்வர்ண கௌரி விரதம்னு கொடுத்துருப்பா, மாஷா கௌரி விரதம்னு கொடுத்துருப்பா. ஆக இந்த கௌரி அம்மனை பூஜிப்பது, அதாவது ஒரு மஞ்சளில் உருண்டையாக பிடிச்சி வச்சு அழகு முகமெல்லாம் செஞ்சு வச்சு அம்பாள் மாதிரி முகத்தை பண்ணி கௌரி பூஜை அப்படிங்கிறத பண்ணுவா. வீட்டில் எந்த ஒரு மங்களகரமான விசேஷங்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த கௌரி அம்மனினுடைய துணையோடு தான் அது நல்லபடியாக நடக்கிறது என்ற நம்பிக்கை உண்டு. அவர்கள் இந்த கௌரி பஞ்சாங்கத்தை பிரதானமாக எடுத்துக்கொள்வார்கள். அதே மாதிரி இந்த ஹோரை அப்படின்னு வரும்பொழுது, இந்த ஹோரையை பொறுத்தவரை ஏதோ அதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அல்லது ஒரு முக்கியமான செயலை துவங்குகிறோம்னு வரும்பொழுது தான் அந்த ஹோரையை கணக்கில் எடுத்துக்கணும்னு சொல்கிறார். அதே மாதிரி ஒரு சுக்கிர ஹோரைன்னு இருக்கும் பொழுது அந்த நேரத்திலே நாம் ஏதோ ஒரு வெள்ளி பாத்திரங்களை வாங்கலாம் அல்லது வைர நகைகளை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதோ ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுறோம் அல்லது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்லாம் பண்ணும்பொழுது தான் இந்த ஹோரை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கணக்கில் எடுத்துக்கணும்னு சொல்கிறார். அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த சுப முகூர்த்தம்னு சொல்கிறோம் இல்லையா, திருமணத்திற்கு என்று விதிமுறைகள் உண்டு. அதில் லக்னம்ங்கிறது பிரதானம். அந்த லக்னத்திற்கு 7ஆம் பாவம் சுத்தமாக இருக்காங்கிறத பார்த்துப்பா. மேக்சிமமாக எப்படிலாம் ஒரு நல்ல நேரம் வருதுங்கிறத கால்குலேட் பண்ணுவா. இப்படித்தான் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர காலண்டரில் ஒரு டைம் போட்டிருக்கு, கௌரியில் ஒரு டைம் இருக்குது, எனக்கு ஹோரையில் ஒரு டைம் இருக்குன்னு சொல்லி நம்மை நாமே குழப்பிக்கொள்ளக்கூடாது. நாம் எந்த செயலை செய்ய போகிறோம் என்பது அங்கே முக்கியம். அந்த செயலுக்கு ஏற்றவாறு நீங்கள் நேரத்தினை தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்போ சாதாரணமாக நம்ம எல்லாத்துக்குமே மேல் நோக்கு நாள் தான் நல்லது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே நேரத்தில் ஒரு போர் போடுறதுக்கு அல்லது ஏதோ ஒரு விதையை நடுவதற்கு ஏதோ ஒன்று தோண்டி அந்த பூமிக்கு கீழே செய்யக்கூடிய வேலைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்க்கும் பொழுது கீழ்நோக்கு நாளில் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி மேலே நோக்கி வளரக்கூடிய மரங்களை நடுவதற்கு, மேலே நோக்கி ஒரு மரம் வளரணும் அப்படின்னு சொன்னால் அது மேல் நோக்கு நாளில் நடணும்னு சொல்லுவாள். இந்த மாதிரி ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு நாள் என்பதை குறித்து கொடுத்திருக்கிறார்கள். என்ன செயலை செய்ய போகிறோம் என்பதுதான் அங்கே பிரதானம். அந்த செயலுக்கு ஏற்றவாறு தான் நாம் நாள் நட்சத்திரங்களை தீர்மானிக்க முடியும். அந்த நாளானது நமக்கு தாராபலன்கிறது இருக்கா, நமக்கு சந்திராஷ்டமம் இல்லாமல் இருக்கா, எந்த பாவம் சுத்தமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கா, 7ஆம் இடம் சுத்தமாக இருக்கணுமா, 8ஆம் இடம் சுத்தமாக இருக்கணுமா, கிரகப்பிரவேசத்துக்கெல்லாம் பார்த்தோம்னா 12ஆம் இடம் சுத்தம் அவசியம் அப்படின்னு சொல்லியிருப்பா. அதுவும் ஒரு ஸ்திர லக்னத்தில் தான் கிரகப்பிரவேசம் பண்ணணும்னு சொல்லியிருப்பா. இப்படி அந்த எந்த முகூர்த்தம் செய்ய போகிறோமோ, எந்த விஷயத்தை செய்ய போகிறோமோ அந்த விஷயத்திற்கு ஏற்றவாறு, அந்த சுப நிகழ்ச்சிக்கு ஏற்றவாறு லக்னங்களை தீர்மானித்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஒரு நாளில் நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய சம்பிரதாயத்தின்படி நம்ம ராகு காலம் யமகண்டம் இல்லாமல் இருக்கா, அது போகிறோம், அதை பார்த்துக்க வேண்டியது. அதே மாதிரி ஒரு நல்ல ஹோரை ஓடின்னு இருக்கா, இந்த நேரத்தில் ஒரு புதன் ஹோரை ஓடின்னு இருக்கு, ஒரு குரு ஹோரை ஓடின்னு இருக்கு, நான் ஒரு புதுசாக ஒரு அப்ளிகேஷன் போடணும், ஒரு காலேஜுக்கு அட்மிஷனுக்காக நான் பார்க்கணும்னு சொன்னால் அதற்கு இந்த புதன் ஹோரை, குரு ஹோரை அல்லது சுக்கிர ஹோரை போன்ற ஹோரைகள்லாம் ரொம்ப நல்ல பலனை கொடுத்து விடும். அதே மாதிரி நான் ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும், ஒரு உணவு சம்பந்தப்பட்ட துறையை நான் தேர்ந்தெடுக்கணும், அதில் போய் நான் ஒரு இடத்த பார்த்து தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னால் அதற்கு சனிஹோரை கூட துணை புரியும். இப்படி சனிஹோரையிலே செய்ய வேண்டிய விஷயங்கள், சூரிய ஹோரையிலே செய்ய வேண்டிய விஷயங்கள், செவ்வாய் ஹோரையிலே செய்ய வேண்டிய விஷயங்கள் என்று தனித்தனியே பிரித்து கொடுத்திருப்பார்கள். நீங்கள் நல்ல நேரத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த செயலை செய்ய போகிறீர்கள் என்று பார்த்து கொள்ளுங்கள். அதற்கு ஏற்றவாறு, அந்த செயலுக்கு ஏற்றவாறு ஒரு நேரமாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. இதனை உங்களுடைய குடும்ப ஜோதிடர் நல்ல விதமாகவே குறித்து கொடுப்பார். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.